இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு தேவனுடைய வளமான நலமான பொற்கரங்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருப்பதாக. யாபேசின் மேல் இருந்த தேவ கரங்கள் உங்கள் மேல் இருப்பதாக. உங்களை உயர்த்தும்படி, இன்றைக்கு அழகாய் கரம் பிடித்து நடத்தும்படி தேவனுடைய காக்கும் கரங்கள் உங்களோடு கூடவே இருப்பதாக. இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்கள் நாளை துவக்குங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கின்றது. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை வாழ்நாள் ஆயுட்காலம் நீடித்திருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், நீங்க வாழ்ந்திருக்கணும். அது போலவே உங்கள் ஆயுட்காலம் அநேக நாளாய் நீடித்திருந்து பூர்த்தியான ஆயுட்காலத்தோடு நீங்கள் வாழ வேண்டுமேயானால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஆனர் பண்ணுங்க. அவங்கள மதியுங்க, அவங்கள கனப்படுத்துங்க. நீங்கள் அவர்களை கனப்படுத்தாமல் மிக சிறப்பான ஒரு நிலைக்கு வந்துவிட முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்திலே நீங்கள் பிறப்பிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு கருவியாய் தேவன் தெரிந்து கொண்டது உங்கள் தாயையும் தகப்பனையும். நீங்க எந்த அளவுக்கு உங்கள் தாய் தகப்பனை கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அவர்களுடைய மனம் உடைந்து போகக்கூடிய அளவுக்கு அவர்களை துக்கப்படுத்தாதீர்கள். முடிந்த அளவுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்க அவங்களுக்கு நன்றி கடனை செலுத்த முடியுமோ, அன்பை செலுத்த முடியுமோ, மதிப்பை செலுத்த முடியுமோ, மரியாதையை செலுத்த முடியுமோ, பேரன்போடு நீங்க அவங்களோட நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கருணையோட அன்போட பாசத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஆச்சரியப்படுவீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க ஆயுட்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரத்திலே நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள், புத்திமதிகள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், கசப்பா தான் இருக்கும், ரொம்ப துக்கமா இருக்கும், வியாகுலமா இருக்கும், வருத்தமா இருக்கும். அதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்த, செதுக்க, உங்களை உருவாக்க, உங்களை மேன்மைப்படுத்த இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷங்கள் உங்கள் அன்பான தாயும் தகப்பனும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க யோசிக்கலாம், 10 வயசு பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், 15 வயசு பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், 20 வயசு பிள்ளைங்க. வேதம் அப்படி சொல்லவில்லை. உங்களுக்கு 30 வயசா இருந்தாலும், 40 வயசா இருந்தாலும், 50 வயசா இருந்தாலும், 60 வயசா இருந்தாலும், ஏன் 70 வயசா இருந்தாலும், உங்கள் தாயும் தகப்பனும் வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்கள் உள்ளங்களை மகிழ்வியுங்கள். உங்களால் இயன்ற மட்டும் அவங்களை கனப்படுத்துங்க. நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு முறை ஒரு குடும்பத்துல ஒரு தாயும் தகப்பனும், அவங்களுக்கு ஒரு ஆண்மகன், வாலிப பையன், நல்ல வளர்ந்த பையன், நல்ல படிச்ச பையன், நல்ல ஒரு பெரிய பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு பையன். ஒரு குறிப்பிட்ட தேசத்துல அவங்க இருக்கிறாங்க. அவனுடைய தாயும் தகப்பனும் அவனுக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகள் எல்லாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் சலிச்சுப்பான். எப்ப பார்த்தாலும் டேடி நம்ம இப்படி சொல்றாங்க, அவங்க மம்மி எந்த அறிவுரைகள் புத்திமதிகள் சொன்னாலும் அவங்க அம்மாவை ரொம்ப திட்டிடுவான். அம்மாவை ரொம்ப மனம் உடையக்கூடிய அளவுக்கு ரொம்ப வேதனையான விதத்துல கடுமையான வார்த்தைகளை சொல்லி அந்த தாயை அவன் புண்படுத்துவான். அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்துவான், அவங்க அப்பாவை கஷ்டப்படுத்துவான், மன உளைச்சலை கொடுத்துருவான். அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்தி கொடுத்துருவான். ஒரு நாள் அவன் ஒரு பிஸ்னஸ் டீலிங்கை முடிக்கிறதுக்காக அவன் ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு அவன் போகணும். அவன் பாருங்க, அந்த விஷயத்தை, இந்த தகவலை, அந்த பிஸ்னஸ் டீலிங்கை பற்றி அப்பா அம்மா கிட்ட ஒன்றும் ஷேர் பண்ணவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் காலையில் எழும்புறான், ஐயோ இன்னைக்கு நம்ம போய் ஃப்ளைட்டை பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மிஸ்டேக்கு. வீட்டில் அம்மா இருந்திருக்காங்க பாருங்களேன், அம்மாவை திட்டுன்னு திட்டுறான், கேவலமா திட்டுறான், அசிங்கமா திட்டுறான்.
நீ அப்படி பண்ணிட்ட. அதாவது அவனுக்கு வந்து ஆத்திரம், கோபம். இன்னைக்கு ஃப்ளைட்டை போய் பிடிக்கணும், இவன் லேட்டாக எழும்பிட்டான், லேட்டாக பொருட்களை வந்து ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ளைட்டை போய் நான் பிடிக்க மாட்டேன்னா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்திரத்தை, கோபத்தை அம்மாகிட்ட காட்டுறான். அம்மா என்ன சொல்றாங்க, ஏன்டா என்ன போய் திட்டிட்டு இருக்க, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னை சீக்கிரமா எழுப்பியிருப்பேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே நீயே பார்த்துக்கிற, நீயே பண்ணிக்கிற, என்கிட்ட ஒண்ணுமே ஷேர் பண்ண மாட்டேற, இப்போ வந்து தேவையில்லாம என்ன போய் திட்டிட்டு இருக்கியேடா. அவன் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். அவனுடைய அழுத்தத்தையும் வருத்தத்தையும் கோபத்தையும் டென்ஷனையும் அம்மா மேல காட்டி திட்டிட்டு சொல்லாம கொள்ளாம எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிக்கிட்டு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு போயிட்டான். விட்டு புறப்பட்டு போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு என்ட்ரு ஆகுறான். அங்க சொல்லிட்டாங்க, நீங்க போக முடியாது, நீங்க லேட்டா வந்துட்டீங்க, 10 நிமிஷம் நீங்க லேட்டா வந்துட்டீங்க, நீங்க போக முடியாது. ரொம்ப அப்செட் ஆயிட்டான். ரொம்ப அப்செட் ஆயிட்டு போனை போடுறான், வீட்டுக்கு போனை போட்டு அவங்க அம்மா எடுக்கிறாங்க. மறுபடியும் போன்ல அவங்க அம்மாவை திட்டுன்னு திட்டுறான். உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு என்னால வந்து அந்த பிசினஸ் டீலிங்க்கு போக முடியல, ஃப்ளைட்டுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட. அவங்க அம்மா சொல்றாங்க, நான் என்னடா பண்ணேன், நீ எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்றாங்க. கேட்க மாட்டான். ரொம்ப மோசமா அவங்க அம்மாவை போன்ல திட்டிட்டு போனை வச்சிடறான். போனை வச்சதுக்கு அப்புறமா ஏர்போர்ட்ல அவனுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் இவன் போக வேண்டிய ஃப்ளைட்டு லேட்டாக வந்ததுனால அவன் அந்த ஃப்ளைட்டில் போகலை. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புறப்பட்ட அந்த குறிப்பிட்ட அந்த ஃப்ளைட்டு ஒரு பெரிய உயர்ந்த பில்டிங் மேலே அது இடித்து கிராஷ் ஆகி, பில்டிங் இடிஞ்சது மட்டுமல்ல, ஃப்ளைட்டு அப்படியே எரிந்து விட்டது, வெடித்து சிதறி விட்டது, பயணித்த எல்லாருமே செத்து போய் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல ஒரு அறிவிப்பு கொடுக்குது. இந்த அறிவிப்பை கேட்ட உடனே அந்த வாலிபன் நடுநடுங்கி போயிட்டான். ஏசி ஹால்ல தான் ஏர்போர்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஸ்வெட் ஆகுது, கை கால்லாம் நடுங்குது. கொஞ்ச நாள் லேட்டா வராம சீக்கிரமா வந்திருந்தேன்னா இன்னைக்கு நானும் மற்ற பேசஞ்சர் மாதிரி செத்து சாம்பலா போயிருப்பேனேன்னு சொல்லி மிகுந்த கவலை கலக்கத்தோட நடுநடுங்கிட்டு இருக்கான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் போனை எடுக்கிறான். அவங்க அம்மாவுக்கு தான் போடுறான். அவங்க அம்மா அந்த பக்கத்துல இருந்து போனை எடுக்கிறாங்க. இப்போ ரொம்ப கருணையா நிதானமா அவங்க அம்மாட்ட பேசுறான். அம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை புரிஞ்சுக்காம உங்களையும் அப்பாவையும் நிறைய நான் கோபப்படுத்தியிருக்கேன், உங்களை மதிக்காமலே இருந்திருக்கேன், உங்களை விஷ் பண்ணாம இருந்திருக்கேன், உங்ககிட்ட பேசாம பல நாள் இருந்திருக்கேன். நீங்க எப்ப என்கிட்ட அன்பா பேசினாலும் நான் உங்களை கடிந்து கொண்டுதான் நான் இருக்கேன். இன்னைக்கு நான் ஏன் மிஸ்டேக், நான் தான் லேட்டா வந்தேன். ஆனா உங்களை பலியாடா மாத்தி உங்களை வேதனைப்படுத்தி கேவலமா நான் பேசினேன். இவ்வளோ பொறுமையா நீங்க சகிச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு என்ன தீர்மானமா நடந்துச்சு, நான் போக வேண்டிய ஃப்ளைட்டுக்கு நான் கரெக்டான டைமுக்கு நான் போகாததுனால அந்த ஃப்ளைட்டை என்னால் பிடிக்க முடியல. நான் ஏர்போர்ட்டில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நான் போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டு ஒரு உயர்ந்த பில்டிங் மேலே இடிச்சு கிராஷ் ஆகி அது வெடிச்சு சிதறி போன பேசஞ்சர்லாம் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேம்மா. என்ன தெரியுங்களா? நன்றிம்மா. நான் எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கீங்க. நீங்களும் அப்பாவும் இல்லைன்னா என் லைஃப்ல நான் இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனா ஒரு நாள் கூட நான் உங்களுக்கு நன்றியே சொன்னது இல்லைம்மா. என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் மரண பயத்தை பார்த்தேன், மரணத்தை கண்ணால பார்த்தேன், அதை நான் அனுபவிச்சேன். நான் இன்னைக்கு செத்து போயிருந்தா என் வாழ்க்கை போச்சு, என் எதிர்காலம் போச்சு. இன்னைக்கு நான் மனதில் உடைக்கப்பட்டவனா கண்ணீரோட உங்களுக்கும் டேடிக்கு நான் உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேம்மா. தேங்க்யூம்மா. நான் இப்போ நேரா ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்டு நான் வீட்டுக்கு தான் வரப்போறேன். ஆனா நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னானா. ஆமா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க அப்பாவை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. அவரை நிறைய திட்டுறீங்க, அவர்கிட்ட சரியா பேச மாட்டீங்க, அவரை நிறைய சங்கடப்படுத்துறீங்க. உங்க அம்மாவை நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்க மாட்டீங்க, ரொம்ப அவங்களை காயப்படுத்துறீங்க. ஒரு நாள் வரும், அவங்க உங்க லைஃப்ல சொன்ன அறிவுரைகள், புத்திமதிகள், ஆலோசனைகள், நடத்திப்புகள் எல்லாமே உங்க நன்மைக்காக தான் அவங்க செஞ்சிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் தெரியும். ஆனா அப்படி தெரியும் பொழுது உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உங்க கூட இருப்பாங்களான்றதே சந்தேகம். ஆகவே இருக்கும் போதே உங்க அப்பாவை கனப்படுத்துங்க.
இருக்கும் போதே உங்க அம்மாவை கனப்படுத்துங்க. அவங்க என்ன உங்க லைஃப்ல சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அவங்க உங்க அப்பா. அவங்க என்ன உங்களை புண்படுத்தியிருந்தாலும் அவங்க உங்க அம்மா. அவங்க உங்களுக்கு நன்மைக்கான காரியத்தை தான் செய்வாங்க. ஆகவே இந்த காலையில ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கும் உங்க வாழ்க்காலங்கள் ஆயுட்காலங்கள் நீடித்திருப்பதற்கும் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்க மனசு புண்படக்கூடிய அளவுக்கு நடந்துக்காதீங்க. அவங்கள ஆறுதலா அன்பா அரவணைப்பா வச்சுக்கோங்க. அத்தனையும் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க தான் நல்லா இருக்க போறீங்க. நாளைக்கு அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய கடமைகள் உதவிகள் எல்லாவற்றிற்குரிய பலனை நீங்க தான் பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க வாழ்க்கை தான் நல்லா இருக்க போகுது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு 1000 எஃபர்ட்டை நீங்க எடுக்கலாம். நீங்க ஆயுட்காலம் நீடித்திருக்கிறதுக்கு 1000 பிளான்களை நீங்க போடலாம். பல வகையான காரியத்தை நீங்க செய்யலாம். ஆனா தரமான காரியம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்ப இருக்கும் போதே அவங்கள கனப்படுத்துங்க. அவங்களோட அன்பா பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க, அவங்களுக்கு மதிப்பை கொடுங்க, மரியாதையை கொடுங்க, கனத்தை கொடுங்க. நாளைக்கு நீங்களும் ஒரு அப்பாவா ஆக போறீங்கன்றத மறந்துடாதீங்க. நாளைக்கு நீங்களும் ஒரு அம்மாவா ஆக போறீங்கன்றத மறந்துடாதீங்க. மரியாதையோட பேசுங்க, மதிப்பு கொடுத்து அவங்கள பேசுங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் உங்களை கனவீனப்படுத்தும் பொழுது, உங்களை துக்கப்படுத்தும் பொழுது, நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன காயத்தை கஷ்டத்தை கொடுத்தீங்களோ அதே காயத்தையும் கஷ்டத்தையும் உங்க குழந்தைங்க நாளைக்கு கொடுக்கும் போதுதான் தெரியும், ஐயோ நான் எங்க அப்பாவை எங்க அம்மாவை எவ்வளவு நான் புண்படுத்தி இருக்கேன். இப்ப என் பசங்க என்ன காயப்படுத்தும் போதுதான் எனக்கு நல்லா புரியுது நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி இருப்பேன்னு சொல்லிட்டு, நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை வேதனைப்படுத்தும் போது நினைச்சு உங்க அப்பாவையும் அம்மாவையும் மதிக்கலன்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புரிதல் வந்தாலும் நீங்க அப்பாவையும் அம்மாவையும் கனப்படுத்துவதற்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஆகவே இருக்கும் பொழுதே அவர்களை நேசியுங்கள். உங்களால் இயன்ற நன்றி கடனை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களால் இயன்ற உதவிகளை தானங்களை அவர்களுக்கு கொடுங்கள். அவங்க மனம் சந்தோஷப்பட்டு பூரிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அவங்க வாழ்க்கையில நீங்க கொடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க ஆயுட்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு நலமான நாளாய் அமைந்தருளும்படி உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்த நாட்கள் திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஜே பிரசாத், சகோதரர் தீன தயாளன், அன்பு மகன் ஆர் ஜோஹன் ஆகாய் மனோ மற்றும் அன்பு மகன் வி வர்வின் குமார் ஜாஷ்வா மற்றும் சாரதி, அன்பு மகள் அக்ஷயா மேரி, இவங்கெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள் காண இருக்கிறாங்க. அது போலவே இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் வி ஆர் கிறிஸ்துதாஸ், சிஸ்டர் சி ஜெபோரா தம்பதியார், சகோதரர் ஆர் பிரசாத், சிஸ்டர் ஜெசி ஷேரன் தம்பதியார், பிரதர் கே சங்கர், சிஸ்டர் எஸ் உஷா தம்பதியார், பிரதர் வெற்றி, சிஸ்டர் ரூபகாந்தி தம்பதியார், பிரதர் கிருஷ்ணசாமி, சிஸ்டர் பாண்டியம்மாள் தம்பதியார். அன்பு பிள்ளைகள் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்றார்கள். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் நன்றாயிருப்பதற்கும் உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உங்கள் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்துவீர்களாக என்று சொல்லி தேவன் உரைத்ததான வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நல்வாழ்வை நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய வாழ்விலே தேவனாகி கர்த்தர் நீர் கொடுத்த பெரிய பொக்கிஷங்கள் அவரவருடைய தாய் தகப்பனார் அல்லவா? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு புரிதலையும் ஒரு ஆழமான ஒரு அற்புதமான ஒரு மனப்பக்குவத்தையும் தருவீராக. இருக்கும் பொழுதே தன் தாயையும் தன் தகப்பனையும் கனப்படுத்துகிற, மதிக்கிற, நேசிக்கிற, அவர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அதன் மூலமாய் உண்டாயிருக்கக்கூடிய அனைத்து ரகமான ஆசீர்வாதங்களை பரலோக தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான ரகத்தில் நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே இன்றைக்கு
பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய விசேஷமான ஆசீர்வாதமான ஆண்டையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுவீராக. தேவனுடைய விலையேற பெற்ற வல்ல நாமம் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான ஆசீர்வாதமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உடைய பாசம் மிகுந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க.